வணக்கம். சிலைங்கர் இன்று செய்திகள். வானொலி நிலையமான ஏரா எஃப்எம்மின் டிக்டாக்கில் பதிவேற்றப்பட்ட இந்து மதத்தை கேலி செய்யும் காணொலி தொடர்பான விவாதத்தில் மலேசிய மக்கள் கலந்து கொண்ட முறை மற்றும் எஃப்எம்மின் டிக்டாக் செயலில் உள்ளடக்கத்தை கண்டிக்க அனைத்து மக்களும் கைகோர்த்த விதம் சிறப்பு மிக்கதாக மலேசியர்களால் பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் சமய, இன மற்றும் பூகோள வேறுபாடுகளின்றி சபா முதல் பெர்லிஸ் வரையிலான மக்கள் தங்களின் ஆட்சேபங்களை தெரிவித்துள்ளனர். மக்களிடம் இன்று ஏற்பட்டுள்ள இந்த சிந்தனை மாற்றம் ஒற்றுமையின் உணர்வின் வெளிப்பாடாகும். இது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் மடானி அரசாங்கம் முன்னெடுத்து வரும் அரச, இன, சமய நிந்தனைகளை கடும் குற்றச் செயலாகவும் தேச விரோத செயலாகவும் வகைப்படுத்தும் கொள்கைக்கு கிடைத்த வெற்றியாகும். இருப்பினும் இந்த விவகாரத்தில் பாஸ் மற்றும் பெரிக்கத்தான் நேஷனலின் மௌனம் மக்களிடையே, குறிப்பாக இந்தியர்களிடம் கேள்வி எழுப்பாமல் இல்லை. மேலும் ஜம்ரே, வினோத் போன்றவர்களின் செயலில் இன்னும் எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்பதற்கு அக்கட்சிகளிடம் அவர்கள் கொண்டிருக்கும் செல்வாக்கே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இந்தியர்கள் தங்களின் உண்மையான நண்பர்களையும் திரைமறைவில் உள்ள அவர்களின் எதிரிகளையும் அடையாளம் காண இதுவே சரியான தருணமாகும். நம் எதிரிகளை அடையாளம் காண ஒரு பிரளயம் ஏற்பட வேண்டும் என்பதல்ல. இது போன்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு நமக்கும் எதிர்கால நமது சந்ததியினருக்கும் எது நன்மை, எது சிறந்தது என்பதை தீர்மானிக்க இதுவே சிறந்த தருணமாகும். கடந்த வியாழக்கிழமை விடியற்காலை சுமார் 7 மணி அளவில் பாரிட்டம்பட் செக்கின்சன் பகுதியில் பெய்த கனமழையுடன் வீசிய திடீர் சுழற்காற்றினால் சுமார் 10 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இச்சம்பவத்தில் மின்சார தூண்கள் பாதிக்கப்பட்டதோடு மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. சுழற்காற்றில் பாதிக்கப்பட்ட 10 வீடுகளில் 7 வீடுகள் இந்தியர்களுக்கும் 3 வீடுகள் மலாய் குடும்பத்தினருக்கும் சொந்தமானது. செக்கின்சன் பாரிட்டம்பட் பகுதியில் இதுபோன்ற சம்பவம் நடப்பது இதுவே முதல் முறையாகும். சுழல் காற்றினால் வீடுகளின் கூரைகள் பறந்தன. இதன் விளைவாக வீடுகளில் உள்ள தளவாட பொருட்கள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. தற்போது கூரைகள் இல்லாத வீட்டினர் அக்கப்பக்கம் உள்ள வீடுகளில் தற்காலிகமாக அடைக்கலம் பெற்றுள்ள வேளையில் சிலர் வாடகை வீடுகளுக்கு சென்றுள்ளனர். உடனடி உணவு தேவைக்கு சில நண்பர்கள் ஜசைகா இங்ஸ்வீலிம் மற்றும் சிலர் உதவி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. Maka yang terjejas 10 rumah, yang pentingnya kita bantu, tak kira tempat tu mana. Walaupun dia sebelah Sekincang, kita bantu. Kita Selangor maju bersama, kita bantu semua. இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளை சரி செய்யவும் வாழ்க்கையை மீண்டும் துவங்கவும் மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களின் உதவியை பெரிதும் எதிர்பார்ப்பதாக கூறினர். இதனிடையே இச்சம்பவத்தை அறிந்து செக்கின்சன் குழுவினர், இந்தியர் கிராமத்து தலைவர், சுங்கை பஞ்சாங் தஞ்சோங் கராங் சட்டமன்ற உறுப்பினர், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் மருவான் ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு MBA அறவாரியமும் உதவி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாரிட்டம்பட் தேசிய பள்ளியின் கூரையை மாற்றுவதற்கு உதவி வழங்கப்பட்டதாகவும் அப்பணி நாளை தொடங்கும் என்றும் அதன் தலைவர் அகமது அஸ்ரி ஜைனல் நூர் கூறினார். மந்திரி பசர் டத்தோஸ்ரீ அமீரோனு ஷாரி அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளை சுங்கைபுரம் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் மருவான் அகமத்துடன் சென்று பார்வையிட்டதோடு உடனடி உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடுமையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாநில அரசு 500 வெள்ளி உதவித்தொகையை வழங்கியுள்ளது. இந்த உதவி அவர்களுக்கு ஓரளவு நிவாரணம் அளிக்கும் என்று தாம் நம்புவதாக அஸ்ரி மேலும் கூறினார். பேரா அயர்கோனை சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் 26 நடைபெறவுள்ளது. ஆகவே இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 12ஆம் தேதியும் தொடக்கக்கட்ட வாக்களிப்பு 22ஆம் தேதியும் நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ ரம்லான் அருண் கூறினார். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி இரவு 11:59 மணி வரை 14 நாட்களுக்கு பிரச்சார காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் செய்தியாளர் கூட்டத்தில் குறிப்பிட்டார்.